ரசிக்க வேண்டாம். சில பேர் ரசிக்க மாட்டாங்க. அந்த ரசிக்காத கும்பல் எப்படி தெரியுமா? அப்படி ஒரு கும்பல் இருக்கு. அது எப்படிப்பட்ட கும்பல்னா, ஒரு அம்மா வீட்டுல சமைக்கும் பாத்திருக்கீங்களா? ஐயோ எங்க வீட்டுக்காருக்கு இந்த வாழைக்காய் பொரியல் தான் பிடிக்கும் அப்படின்னு தனியா சமைச்சிருக்கோம். வெண்டைக்காய் நல்லா பார்த்து அவருக்கு ஏத்த மாதிரி உரமா வைக்கும். அப்புறம் இந்த முருங்கைக்கீரை வாழைப்பூவோட சேர்த்து விரட்டி அதை ஒரு உரமா வைக்கும். அவருக்கு வெங்காய குழம்புன்னா ரொம்ப பிடிக்கும். சின்ன வெங்காயமா பார்த்து குழம்பு வச்சு தனியா வைக்கும். இது கிடுகிடுன்னு 4 வீட்டுக்கு வரும். இந்த அம்மா பார்த்து பார்த்து பக்குவமா பலமா பூவெல்லாம் பார்த்து வைக்கும். இது அப்படியே வாயில போட்டுக்கிட்டு அதுக்கு நல்லா இருக்குன்னு சொல்ல தெரியாது. பாத்திருக்கீங்களா? 2 நிமிஷம் உங்க பேர் வீட்டுல இருக்குங்க போட்டுக்க முடியும். ஏன்னா சிலமா பக்கத்துல பாத்துக்கிறாங்க. இப்படி சொல்றாங்க. நம்ம வீட்டுல 2-3 மேயுதுங்க. இது என்ன பண்ணு போயிட்டு நமக்கு வாயில போட்டுக்கிட்டு என்னடா இது இவ்வளவு கஷ்டப்பட்டு சுவையா சொன்னவன் நான் சாப்பிட்டுட்டு வெண்டைக்காய் பரவாயில்ல பிரமாதம், கத்திரி வித்தியாசமா இருக்கு, இது இதை போட்டு பண்ணேன்னு கேட்டேன். சமைச்சு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். மறுநாள் இன்னும் அற்புதமா ஆக்கி போடுவாங்க. இது எல்லாத்தையும் வாயில போட்டு பண்ணிட்டு பரவாயில்ல நல்லா இல்ல அப்படின்னு போனா மறுநாள் அந்த அம்மா என்ன தெரியுமா செய்யும்? இதுக்கு என்ன பார்த்து பார்த்து சமைக்க வேண்டியது, எல்லாத்தையும் ஒண்ணு அவிச்சு கொட்டி எறியும் போய. அது மாதிரி கவிஞர்கள் பார்த்து பார்த்து ரசிச்சு இப்படி கொடுத்தா இதை ரசிப்பான், இப்படி கொடுத்தா இதை ரசிப்பான்னு கொடுத்தா அதை பாட்ட கேட்ட பாட்டு எப்படி ரசிக்க தெரியலையே. ஔவையா தமிழ் மூதாட்டி. இந்த உலகத்துல நேரம் போறது தெரியாம பேசிட்டு என்ன ஏன் தெரியல காரணம்? உங்களை எல்லாம் பார்த்ததுல மனசுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. இருந்தாலும் ஒரு 10 நிமிடம் போதுன்னு நினைக்கிறேன். அடுத்த தமிழர் திருநாள் வந்து பேசுவோம். பக்கம் தானே மலாக்கா. ஔவை இந்த உலகத்திலே மிகச்சிறந்தது அன்புதான். அதனால புரிஞ்சுக்கணும். நம்மை இணைத்திருப்பது அன்புதான். அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாழ் என்று வள்ளுவன் பாடியிருக்கார். அன்புடையார் எல்லாம் அன்பிலார் எல்லாம் நமக்குரிய அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்குனார் வள்ளுவர் பிறந்தார். அது அன்பு என்பது மிகுந்த உயர்ந்த நிலையிலே இருக்கின்ற ஒன்று. ஆனா ஔவையார் கிட்ட போய் கேட்டாங்க, இந்த உலகத்திலே கொடியது என்ன? என்னதுங்க ரொம்ப கொடியது என்ன? தமிழுங்க கொடியது என்ன? ரொம்ப கொடியது என்ன அப்படின்னு கேட்டா, கொடிது கொடிது வறுமை கொடிது. வறுமை கொடியது. என்னதுங்க வறுமைன்னா என்ன? ஏழ்மை, இல்லாமை, பசி, பட்டினி, உடுத்த துணி இல்ல, சாப்பாடு இல்ல, வறுமை. அது ரொம்ப கொடியதுன்னா அதுதான் கொடியதான்னு கேட்டா இல்ல, அதுக்கு மேல இன்னொரு கொடியது இருக்கு. என்னது? இளமையில் வறுமை. எது? இளமையில் வறுமை. ஔவைய பாருங்க, வறுமை கூட 75 வயசுல வந்தா பிரச்சனை இல்ல. ஏன் 75 வயசுல வறுமை வந்தா பிரச்சனை இல்ல? ஏன்னா டாக்டர் ஒரு லிஸ்ட் கொடுப்பாரு, இதெல்லாம் நீ திங்க கூடாது. அப்ப இருந்தாலும் திங்க முடியாத வயசு அது. இது இல்லாம இருந்தா நீ கஞ்சி குடிச்சிட்டு போக வேண்டிய வயசு அது. சாப்பிட முடியாது. உண்மையா 80 வயது அங்க போய் உட்கார்ந்தா பெரும்பாலும் அவங்களுடைய பட்டியல்ல பாதி சாப்பிட முடியாது. பார்க்கலாம் அவ்வளவுதான். எனக்கு இது துணி இருக்க வேண்டாங்க, இது இப்பதான் புலந்து தச்சிருக்கு முடியாது, கொஞ்சம் தாங்க அப்படின்பாரு. அவ்வளவுதான். அப்ப இளமையில் வறுமைதான் கொடியது. ஏன் 10-15 வயசுல அந்த பொம்மை வேணும், இதை சட்டை வேணும், இதை சாப்பிடணும், இதை படிக்கணும், இதை வாங்கணும், இதை உடுத்தணும், இங்க போகணும், அந்த வயது. இளமையில் வறுமை வருவது கொடியதுன்னு அவை அறிவா பாருங்க. நம்ம ஜனங்களை கொடிது கொடிது வறுமை கொடிது, அதனினும் கொடிது இளமையில் வறுமை. அவ்வளவுதான் கொடியதா? இல்ல, இன்னொரு கொடுமை ஆற்றோனா கொடுநோய். அப்படின்னு என்ன அர்த்தம்? அவருக்கு 15 கோடி பேங்க், எவ்வளவு? அதே மாதிரி 15 கோடி நோய் இருக்கு. அவரை சுத்தி 4 டாக்டர் சுத்திக்கிட்டே இருக்கணும். கொஞ்சம் வந்துடும்.
நிக்க முடியல, நடக்க முடியல, உட்கார முடியல, நிவர முடியல. என்னையா வாழ்க்கது? 1001 நோய்கள். அது ரொம்ப கொடுமை. கொடிது கொடிது வறுமை, கொடிது அதனினும் கொடிது இளமையில் வறுமை, அதனினும் கொடிது ஆற்றோனா கொடுநோய். அவ்வளவுதான் கொடுமையான்னு கேட்டா, அதை விட இன்னொரு குடும்பம் ஒண்ணு இருக்குன்னா என்ன குடும்பம் அது? அதனினும் கொடிது அன்பு இல்லா பெண்டிர். அன்பு இல்லாத பெண்டிர். அன்பில்லாத பெண்டிர் என்ன? பெண்களுக்கு இருக்க வேண்டியதே அன்பான உணவு. அனுசரித்து எல்லோருக்கும் வாங்க, உட்காருங்க, சாப்பிட்டீங்களா, நல்லா இருக்கீங்களா, தண்ணி கொஞ்சம் சாப்பிட்டீங்க, தண்ணி கொஞ்சம் மாறுங்க, கனிவான. அதனாலதான் பெண்களை மதியினா நிலம் போன்றவர்கள் பாவம் சூரியன் மாதிரி சுடப்படாது. அப்ப பெண்கள் அன்பு உள்ளவர்கள், அன்போடு இருக்கணும். அந்த பெண்ணுக்கு அன்பே இல்லைன்னா ரொம்ப கொடுமை. என்ன இல்ல, 2 பேரும் சாப்பிட வந்திருக்காங்க, உங்களுக்கு வடிச்சு கொட்டாலே இந்த பெருசு, இதுல 2 பேரை கூட்டிக்கிட்டு வந்திருக்காராம, வேற கூட்டிக்கிட்டு வந்துட்டாங்க. சத்தம் போடாத. என்னத்த சத்தம் போடாத, கொஞ்சம் மெதுவா பேசு. என்னத்த மெதுவா பேசு. வந்துட்டாங்க, வடிச்சு கொட்ட வர சொல்லுங்க. அன்பில்லா பெண்டிர். அதனினும் கொடிது அன்பில்லா பெண்டிர். இவ்வளவுதான் கொடுமையாண்டு கிளம்புறான். அவை சொன்னா, நிப்பாட்டு, இதை விட இன்னொரு குடும்பம் ஒன்று இருக்கு. என்ன கொடுமைன்னு சொன்னா, அன்பில்லா பெண்டிர் கூட கொடுமை இல்ல. அந்த அன்பில்லா பெண்டிர் உனக்கு மனைவியாகி சாப்பாடுன்ற பேர்ல எதையாவது உன்னை சமைச்சு தட்டுல உருட்டி விட்டு அதை வேற வழி இல்லாம தின்னுக்கிட்டு எவனாவது ஒருத்தன் வீட்டுல உட்கார்ந்து இருந்தா அதான் உலகத்திலே பெரிய கொடுமை. அதனினும் கொடிது அவர் கையால் இன்புற உண்பதுதானே. சாப்பிட்டு சரிங்க, நான் ஒண்ணு சொல்லமா, நான் ஒண்ணு சொல்ல. சத்தம் போட்டாங்க, சத்தம் போட்டாங்க. எவனாவது அப்படி வாழ்ந்தா அவன் வாழ்க்கை ரொம்ப கொடுமையான அப்படின்னு நான் போய் சொல்லுவேன். நகைச்சுவையா இருக்கும். ஆனா எத்தனை விஷயங்களை சொல்லியிருக்காங்க. எப்படிப்பட்ட ஒரு கனிவான குடும்பங்கள், அன்பான குடும்பங்கள், அனுசரித்து ஒருவரை ஒருவர் பார்த்து பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு வாழ்க்கையை பெற்றிருக்க வேண்டும் என்பதை மிக அழகாக பாடி வைத்திருக்கிறார்கள். நிறைய இந்த மாதிரி பாட்டெல்லாம் இருக்கு. ஆனா இதெல்லாம் தமிழர்கள் படிப்பதே கிடையாது. அவர்கள் படிக்க சினிமா செய்தி படிக்கும். இந்த நடிகைக்கு திருமணமா, திருமணம் முறிவு எப்போது, யார் கோர்ட்ல கேஸ் போட்டிருக்கா, இதெல்லாம் ஆர்வமா படிக்கிறது. இதுதான் முக்கிய கதை. அது என்ன கதை? புடவை கட்டிட்டு வந்தது, அந்த புடவைக்கு என்ன பேர் வச்சு கடையில போய் வாங்கலாம், இதுதான் முக்கிய கதை. தமிழை படிப்பதோ பண்பாடு வழி நடப்பதோ குறைந்து விட்டது. இதை புரிந்து கொள்ள வேண்டும். இப்படி நிறைய பாடல்கள் இருக்கின்றன. இன்னொன்று சொல்ல வேண்டும் உங்களுக்கு, இதான் இன்றைய சரி செய்தி அறிக்கை. இன்னும் சற்று நேரத்தில் ஒரு நிறைவை நாட இருக்கிறது. திருமூலர் 10ஆம் திருமுறை இயற்றியவர். அந்த நூலுடைய வயது சர்ச்சையில் இருக்கிறது. சில ஆண்டுகளுக்கு முற்பட்டது. அவர் இன்றைக்கு மனுஷன் மாரடைப்புல எப்படி செத்து போவான் அப்படிங்கறத அன்னைக்கு எழுதிட்டு போயிருக்காரு. மாரடைப்பு எப்படி செத்து போவான். ஏன்னா இன்னைக்கு ரொம்ப பேர் கேட்டீங்கன்னா, எனக்கு நேரம் இல்லை, தமிழுக்கு ஏதாவது பண்ணி ஒரு நிகழ்ச்சி நடக்குவாங்க, அது பிஸி, எனக்கு நேரம் இல்லை, நான் நிக்கிறது கூட நேரம் இல்லாம இருக்கிறேன், நேரம் இல்லை நேரம் இல்லை நேரம் இல்லைங்கிறான். ஆனா ஒண்ணு சொல்றோம், உங்களுக்கு நல்லா தெரிஞ்சுக்கணும். திருமூலர் பாட்டை சொல்றதுக்கு முன்ன பிஸி பிஸி பிஸி, எனக்கு நேரம் இல்லை நேரம் இல்லை நேரம் இல்லைன்னு சொல்றவங்க, நேரம் இருக்கும் போது வரேன், நேரம் இருக்கும் போது தமிழ் படிக்கிறேன், நேரம் இருக்கும் போது இலக்கியம் படிக்கிறேன், நேரம் இருக்கும் போது பாடல் ஆய்வு செய்யறேன்னு சொன்னா அவங்களுக்கு எப்ப தெரியுமா நேரம் இருக்கும்? அவங்க எப்ப பிஸி இல்லாம இருப்பாங்க தெரியுங்களா? அவங்கள சுத்தி 4 பேரு பிஸியா இருக்கும் போது அவங்க பிஸி இல்லாம இருப்பாங்க. அவங்கள சுத்தி 4 பேர் எப்ப பிஸியா இருப்பாங்க? சொல்றவங்களுக்கு சொல்லிட்டியா? ஐஸ் 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 கொண்டு ஐஸ் ஐஸ் சந்திரன் படிக்க சொல்லிட்டியா? மல்லிகைப்பூ அங்க வை, ஊதுபத்தி இங்க குத்து, பொட்டி ரெடியா, கார் கொண்டாங்க. 4 பேர் பிஸியா இருக்கும் போது தான் நீங்க ஃப்ரீயா இருக்கு.